நர்சிங் கேட்டகரியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் ஓசூர். இது வந்து ஒரு சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் இருக்கிற ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சரிங்களா? ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2021. ஸோ 3 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2-3 பேட்ச் முடிஞ்சு இப்போது 2024 அட்மிட் ஆக போகிறோம். 21 ஒரு பேட்ச்சு, 22 ஒரு பேட்ச்சு, 23 ஒரு பேட்ச், 3 பேட்ச் உள்ளே இருக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 150. பிஜி சீட்ஸ் எதுவும் கிடையாது. இருக்கிற இடங்களை எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா 90 இடங்களை வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும், 60 இடங்களை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிரிச்சிருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரியில். 90 இடங்களை எப்படி நீங்கள் செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓசியில் ஒரு 28 இடங்கள், பிசியில் ஒரு 24 இடங்கள், பிசிஎம்ல 2 இடங்கள், எம்பிசியில் 19 இடங்கள், எஸ்சியில் 14 இடங்களும், எஸ்சிஏ 2 இடங்களும், எஸ்டி 1 இடங்களும், மொத்தம் 90 இடங்கள் அதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. 7.5ல் 7 இடங்கள் வந்து ஒதுக்கப்படுது. ஸோ 97 இடங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி போயிடுது. மீதி இருக்கிற 43 இடங்களில், சரிங்களா, 53 இடங்களில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டு 31 இடங்களும், என்ஆர்ஐக்கு 22 இடங்களும் கொடுத்துருக்குறாங்க. இது சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜோடைய சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிடலாம். கவுன்சிலிங் எப்படி போயிருக்கு, என்ன நடந்திருக்கு சார், 2023 எப்படி நடந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது புள்ளி விவரங்கள் நம்ம கணிக்கணும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல் ஓசி கம்யூனிட்டி மாணவர்கள் 543 மார்க்லேயே கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. பிசியில் 518 மார்க்கும், பிசிஎம்ல 506 மார்க்கும், எம்பிசியில் 498 மார்க்கும், எஸ்சி கேட்டகரிக்கு 413, எஸ்சிஏ 346, எஸ்டி 318. அதே போல் ஓசி கேட்டகரியில் ரவுண்ட் 2ல் அதே 543க்கு மெயின்டைன் ஆயிருக்கு. பிசியில் ஒரே ஒரு மார்க் மட்டும் குறைஞ்சிருக்கு, 517, பிசிஎம் 506, எம்பிசி 496, எஸ்சி கேட்டகரி 413, எஸ்சிஏ 341, எஸ்டி 318. ரவுண்ட் 3ல் எப்போதும் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஓசியில் 543, பிசி 517, பிசிஎம் 506, எம்பிசி 496, எஸ்சி கேட்டகரி 413, ஷெட்யூல்டு அருந்ததியாக 341, எஸ்டி 318. இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஏன் காரணம்னா இது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருமானம், குடும்ப வருமானம் 2,50,000க்கு குறைவாக இருக்கிற எந்த ஒரு ரிசர்வ்டு கேட்டகரி மாணவர்களும் எம்பிசிக்கு ஒரு 4 lakh to 4.5 lakh ஸ்காலர்ஷிப்பும், அதே போல் பிடிஎஸ் இருக்கும்போது 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பும், அலாட்மெண்ட்டை பேமெண்ட் பண்ணாமலே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். இதே தேடுதல் இருக்கிற இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லாத, ஏதோ சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற இந்த அடிப்படை வசதிகளே இல்லாத எத்தனையோ பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அவங்க அதிகபட்சம் நம்பி இருக்கிறது என்ன தரம் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரே கடவுளாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கிற பட்சத்தில் நான் சத்தியமாக நெகட்டிவாக சொல்லவே இல்லை. அவருக்கு மெடிக்கல், டிஎன் மெடிக்கல், மருத்துவ கவுன்சிலிங், இந்த ஸ்கேன் பண்ணுறது, கவுன்சிலிங்கில் ஒரு கேள்விகள் அப்ளிகேஷனில் கேட்டால் பதில் சொல்வது, இந்த புரிதல் வந்து அவருக்கு இருக்கணும். இல்லை எங்களை மாதிரி போன்ற ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் யூடியூப்பில் சொல்கிறாங்களோ அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய டாக்டர் லெவலில் மிகப்பெரிய அது பொருள் அது கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட முடியாது. ஏன்னா இங்கே தவறு நடந்தால் அதோட பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப கம்மியானதுலாம் கிடையாது, ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதே போல் இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 444, ரவுண்ட் 2 433, ரவுண்ட் 3 433 அனைத்து மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாணவர்கள் இதே கல்லூரியில் சீட் வேணாலும் கூட நமக்கு என்ஆர்ஐன்னு ஒரு சீட் இருக்கு, கவலையப்படாதீங்க, வாங்கிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.